அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்டேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நகைக்கடன் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னா, 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்கள், அதுவும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகைக்கடன்கள் முழுமையாகவும் தள்ளுபடி செய்யப்படும். அதே மாதிரி தள்ளுபடி தள்ளுபடி செய்வதற்காக யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவங்க யாரு, தகுதி இல்லாதவங்க யாரு, என்ன காரணத்தினால தகுதி உள்ளவங்க, என்ன காரணத்திற்காக தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதற்கான பெயர் பட்டியலும் தயாரிச்சு லிஸ்ட் ரெடி பண்ணி ஆன்லைன்லயும் வெளியிட போவதாகவும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின தெளிவான துல்லியமான விளக்கமாகவும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக கொடுக்க போறேன். சரிங்களா? இந்த நகை கடன்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6,000 கோடி வரை நகைக்கடன் தள்ளுபடிக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 6,000 கோடியும் பயன்பெறப்படக்கூடிய விவசாயிகள் யார் யாரு அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம சிறு குறு விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில மீண்டும் 17,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்காக வேளாண்மை துறைக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா பயிர்க்கடன் தள்ளுபடி தொகைக்காக கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின தகவலும் இந்த ஒரு வீடியோலயே பார்க்கலாம். மெயினா நம்ம பார்க்க போறது இந்த நகை கடன்களை பத்தின அப்டேட் தாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்குள் நகைக்கடன் வாங்கிய பயனாளிகளுக்கு நகைக்கடன் 100% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் சுமார் 14.4 லட்சம் பயனாளிகளுக்கு நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையில் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இது குறித்து கடன் தள்ளுபடிக்கு தகுதியான நபர்களை கண்டறிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. இதன்படி நகைக்கடன் வாங்கியவர்களின் பெயர், கடன் வாங்கிய கூட்டுறவு வங்கிகள் பற்றிய தகவல்கள், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் அக்கவுண்ட் எண், பயனாளிகளின் ரேஷன் கார்டு எண், ஆதார் கார்டு எண், முகவரி, மொபைல் எண் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சேகரித்து ஆய்வு நடத்தியது. இதன் பேருதான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல 2021 ஆண்டிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடியால் பயன்பெற்றவர்கள், 40 கிராமுக்கு மேல் நகைக்கடன் வாங்கியவர்கள், ரேஷன் அட்டையின்படி நகைக்கடன் முழுமையாக செலுத்தியவர்கள் ஆகியோருக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது போக கூட்டுறவு சங்கங்களின் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் சார்ந்த குடும்பத்தினர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஆதார் எண் கொடுக்காதவர்கள் உள்ளிட்டோருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தகுதியுடையவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கும் வகையில் கூட்டுறவு வங்கிகள் 5 சவரன் வரை நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு 100% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அமைச்சர் பெரியசாமி
தெரிவித்துள்ளார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. இதுல இன்னும் நான் மென்ஷன் பண்ணி தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. நகைக்கடனை தள்ளுபடி பெறுவதற்கான தகுதி உள்ளவங்க யார் யாருன்றதை ஃபர்ஸ்ட்ல பார்த்துருவோம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை எண், ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படும். தமிழக அரசின் ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவங்க அவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கும். தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கும். அடுத்ததா நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவர் நபர்கள் யார் யாரு அப்படின்றதை பார்ப்போம். 31/3/2021 நாளுக்கு பிறகு நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அனைத்து அரசு ஊழியர்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. 2021 ஆண்டுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் ஓகேங்களா, 2021 அப்புறம் நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதை நீங்க தள்ளுபடி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நகை அடமான கடன்கள் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா இடம்பெற்றுள்ள தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நகை கடன் தொகையை முழுமையாக செலுத்திட்டீங்க. சரி, நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா கடன் செலுத்திட்டேன். நாளைக்கே வந்து இந்த ஸ்கீம் கூட அப்டேட் வந்திருக்கு தள்ளுபடினா உங்களுக்கு அந்த பணம் செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. நீங்க பணம் கட்டியே தான் வாங்கி போகணும். அதே மாதிரி பாதி பணம் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா இந்த கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நகைகளே வந்து இல்லாம ஏட்டளவில் வழங்கிய நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. போலி நகைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3ல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையில் ஓகேங்களா, தெளிவா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதார் அட்டையில் தமிழக அரசு முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் சேர்ந்த அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கான வீடியோல ஸ்கீம் அப்டேட்டா கொடுத்திருக்கிறது. ஸோ இந்த ஸ்கீம் அதாவது நகைக்கடன் தள்ளுபடி எப்பொழுது ஆகும் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செஞ்சிருவாங்க. ஸோ நீங்க மீண்டும் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.